உங்களுக்கு டெய்லி மாமியார் கூட கொஞ்சம் டென்ஷனா ஃபீல் ஆகுதா? நீங்க உங்க பெஸ்ட்டை தான் தரீங்க, ஆனா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் ரொம்ப ஜாஸ்தி இருக்கா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். உங்க மைண்ட்ல ஒரு காமான ஸ்பேஸ் கிரியேட் பண்ண இந்த 5 சூப்பர் சிம்பிள் டிப்ஸை ட்ரை பண்ணுங்க. உங்க ஃபேமிலி லைஃப் ரொம்ப ஸ்மூத்தா மாறிடும். ஹாய், வெல்கம் டு மேக்னெட்டிக் மைண்ட் செட். இந்த சேனல்ல பாசிட்டிவிட்டி, ஃபேமிலி ஹார்மனி, மேனிஃபெஸ்டேஷன், அஃபர்மேஷன்ஸ் பத்தி டாபிக் தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். உங்களுக்கு இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் பிடிக்கும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் மாமியார் மருமகள் ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு ரீசன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், எக்ஸ்பெக்டேஷன் மிஸ்மேட்ச், கம்யூனிகேஷன் கேப், இல்லை பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு பேஸ் பண்ணி தான் ஆர்கியூமெண்ட்ஸ் ரொம்ப வரும். நம்ம கொஞ்சம் மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணோம்னா ரொம்ப ஸ்மூத்தாக இதை ஹேண்டில் பண்ணலாம். அதுக்கான 5 டிப்ஸ் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட், அக்செப்ட் பண்ணுறது. அவங்க பர்சனாலிட்டியை அக்செப்ட் பண்ணுங்க. அவங்க ஜென்ரேஷன், லைஃப் ஸ்டைல், பிலீஃப் சிஸ்டம்ஸ் வேற. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தட் இன்ஸ்டெட் ஆஃப் சேஞ்சிங் தெம். இந்த மாதிரி நீங்கள் யோசிக்கிறப்போ இந்த அஃபர்மேஷன்ஸை சொல்லி பழகுங்க. நான் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன். இதை சொல்லி பழகுங்க. டிப் நம்பர் 2, கம்யூனிகேட் வித் லவ். சிம்பிளா காமா பேசுங்க. எல்லாத்துக்கும் இமீடியட்டா ரியாக்ஷன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம சாஃப்டா வேர்ட்ஸ் யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பா அவங்களும் நம்ம மேல அஃபெக்ஷனா இருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு, அவங்க ஏதாவது சொல்லும்போது, ஓகே அத்தை, உங்க ஐடியா ரொம்ப சூப்பரா இருக்கு, நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த வேலையை பண்ணலாமா அப்படின்னு பொலைட்டா ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசுங்க. இந்த மாதிரி விஷயம் நடக்கும்போது இந்த அஃபர்மேஷன்ஸை சொல்லுங்க. என் வேர்ட்ஸ்ல பீஸ் இருக்கு, அது ஃபேமிலிய ஹார்மனி கிரியேட் பண்ணுது. டிப் நம்பர் 3, ஷோ கிராட்டிடியூட். கிவ் ஸ்மால் சர்ப்ரைசஸ். ஒரு சின்ன காஃபி போட்டு கொடுத்தா கூட அவங்களுக்கு அது ரொம்ப ஹாப்பியா இருக்கும். உங்களுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணாலும் அதுக்கு தேங்க்ஸ் சொல்லி பழகுங்க. அவங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு ஸ்வீட்டை செஞ்சு கொடுங்க, இல்லை கடையிலையாவது வாங்கி கொடுங்க. இல்லை அவங்களுக்கு சாரீஸ் பிடிக்கும் அப்படின்னா அதை அவங்களுக்காக வாங்கி கிஃப்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது என் கைண்ட்னஸ் ரொம்ப இம்பேக்ட் பண்ணுது, நான் ஹார்மனி கிரியேட் பண்றேன் அப்படின்ற அஃபர்மேஷன்ஸை சொல்லுங்க. டிப் நம்பர் 4, ரெஸ்பெக்ட் பவுண்டரிஸ். ரெஸ்பெக்ட் அண்ட் ஸ்பேஸ் கொடுக்கறதால ட்ரூ பாண்டிங் கிரியேட் ஆகும். அவங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அட்வைஸ் பண்றப்போ அமைதியா, உங்களுக்கு பிடிக்கலனாலும் அதை கேட்டு பழகிக்கோங்க. எதிர்த்து பேசணுன்ற அவசியம் இல்லை. அதே மாதிரி அவங்க சொல்றத கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும்னு இல்லை. ஆனா நீங்க ஃபாலோ பண்ண மாட்டீங்கன்றத அவங்க முகத்துக்கு நேரா சொல்லணுன்ற அவசியமும் இல்லை. ஜஸ்ட் ரெஸ்பெக்ட் தேர் வேர்ட்ஸ். இந்த அஃபர்மேஷன் சொல்லுங்க. நான் ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கும்போது என் ரிலேஷன்ஷிப் டீப் ஆகுது. டிப் நம்பர் 5, ஃபர்கிவ் அண்ட் மூவ் ஆன். பாஸ்ட்ல ஏதாவது நடந்திருந்தாலும் அதை பத்தி யோசிச்சு நீங்களே உங்களை டென்ஷன் ஆக்கிக்காதீங்க. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். ஜஸ்ட் நடந்ததை மறந்துட்டு இப்போ இருக்கிறதுல ஹாப்பியா இருங்க. ஃபர்கிவ் அண்ட் மூவ் ஆன். அஃபர்மேஷன்: நான் பாஸ்ட மறந்துட்டேன், ப்ரெசண்ட்டை சந்தோஷமா ஏத்துக்கிறேன். இதுதான் 5 பவர்ஃபுல் டிப். இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க லைஃப்ல ரொம்ப நல்ல சேஞ்ச் இருக்கும். எனக்கு மேரேஜ் ஆன புதுசுல எனக்கும் இப்படிதான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ரொம்ப டென்ஷன் ஆகி ரொம்ப எமோஷனல் ஆகி இருப்பேன். பட் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நிறைய லைஃப்ல சேஞ்சஸ் இருந்துச்சு. என்னோட பர்சனல் லைஃப்லயும் ரொம்ப நிம்மதியா இருந்துச்சு.
நீங்க உங்க இன்டென்ஷனை பாசிட்டிவா வச்சிருந்தா ஃபேமிலி அட்மாஸ்பியரும் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். மாமியார் மருமகள் ரிலேஷன்ஷிப்னாலே ஸ்ட்ரெஸ்ஸு அப்படின்னு தான் இந்த சொசைட்டில சொல்லி பழகுறாங்க. ஆனா நம்ம பாசிட்டிவ் மைண்டா வச்சிருந்தா ரொம்ப நல்ல மேஜிக் நடக்கும். உங்க லவ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்ல ஃபேமிலி ஒரு லைட்டா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் நீங்க பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் சொன்ன டிப்ஸ் இல்லாம நீங்க ஏதாவது ஒரு டிப்ஸை ஃபாலோ பண்ணி உங்க ரிலேஷன்ஷிப்ல அது நல்லா ஒர்க் அவுட் ஆனா மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதை தெரிஞ்சு நானும் அதை என்னோட ரிலேஷன்ஷிப்ல ஃபாலோ பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.